பெரியார் உலகமயம் என்ற அந்த தத்துவத்தை காலங்காலமாய் காலத்தை வென்று நடத்தக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருக்கக்கூடிய சிறுகனூர் இனி பெருகனூர் என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிறிய ஊர் உலக வரைபடத்தில் நிலைக்கப் போகிறது. எப்படி வல்லம் என்ற ஒரு சிறிய கிராமம் பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் அவர்களை மறைந்தும் மறையாமல் எங்கள் நெஞ்சங்களிலே நம் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிற ஐயா தாளாளர் குப்புசாமி அவர்கள் போன்றவர்கள் முன்னாலே நின்று இந்த மிகப்பெரிய வல்லத்தை உலகம் போராட்டக்கூடிய அளவிற்கு பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் வளர்ந்து உலக நாடுகளிலே கனடாவிலே இது முதல் பரிசு வாங்கிய ஒரு ஒரு பாலிடெக்னிக் தொழில்நுட்பம். எனவே பெரியார் வல்லத்திலிருந்து கனடாவுக்கு போனார் மிகப்பெரிய அளவில். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. எனவே இப்போதுதான் பெரியார் உலகமயமாகிறார் என்று அல்ல, கல்வித்துறையில் அவர்களுடைய அருட்கொடையினாலே ஏற்கனவே அவர்கள் உலகமயமாகிக் கொண்டே ஆயிருக்கிறார்கள். இப்போது மற்ற துறைகளிலும் பெரியார் உலகமயமாகிறார். நிரந்தரமாக இந்த உலகமயத்தினாலே பெரியார் என்ன செய்தார், ஏன் இந்த பெரியார் உலகம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அதை காட்சிப்படுத்தி கருத்துப்படுத்தி வரலாற்று ஆவணமாக வரலாற்று நிலைக்கக்கூடியதாக இன்னும் பல நூற்றாண்டுகள் பேசக்கூடிய ஒரு பெரும் பணி, அரிய பணி. வரலாற்றில் இதுவரை மற்றவர்கள் துணியாத ஒரு துணை. அதை இன்றைக்கு துவக்கிய நேரத்தில் எங்களுக்கு ஒரு திக்கு தெரியாத பல பேர் அச்சுறுத்தினார்கள். 100 கோடியா, உங்களால் முடியுமா? எல்லோருக்கும் அழைப்பு தான், எல்லோருக்கும் திகைப்பு தான், எல்லோருக்கும் முடியுமா என்று கேட்ட நேரத்தில் எல்லாம் அது நமக்காக அல்ல, ஒரு வீரமணிக்கோ அல்லது இங்கே இருக்கிற தோழர்களுக்கோ அல்லது நமக்கோ என்றால் அது முடியாது. ஆனால் பெரியாருக்கு என்று சொன்னால் அது முடியும், முடிந்தே தீரும் என்பது நியதி. ஏனென்றால் அவருடைய தொண்டு காலத்தை தாண்டிய வென்ற தொண்டு, கைமாறு கருதாத தொண்டு, மானம் பாராத தொண்டு, நன்றி பார்க்காத தொண்டு, பதவியை விட்டு விலகிய விற்பாடு தொண்டு என்று சொல்லக்கூடிய அளவு பதவிக்கான தொண்டு அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் குறுகிய காலம்தான், தோழர்கள் பம்பரமாக சுழன்றிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இதற்கு நிதியை இன்றைக்கு வழங்கி என் வயதை குறைத்திருக்கிறீர்கள். மேலும் உழைப்பதற்கு எனக்கு கொடுத்த ஊக்க மாத்திரை. ஓய்வெடுத்து கொள்ளாதே, சோர்வு கொள்ளாதே, உனக்கு வலி இன்னும் தீராதா, இதை பார்த்த உடனே வலிமை தானே வரும் என்று சொல்லாமல் சொல்லி என்னை இந்த குதிரை ஓட சோரக்கூடாது, தட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உற்சாகத்தை தந்திருக்கிற உங்களுக்கு எங்களுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். எங்களுக்குள்ளே ஓய்வு கிடையாது. ஏனென்றால் இது கட்சி அல்ல, இயக்கம். இயங்கிக் கொண்டே இருந்தால்தான் இயக்கம், இல்லாவிட்டால் இயக்கம் இல்லை. இது இதயம் போன்றது. இதயம் எப்போதாவது ஓய்வெடுத்து கொண்டால் முடிவு. ஆகவேதான் இதயம் எப்படி மற்ற உறுப்புகளுக்கு ஓய்வு உண்டு, ஆனால் இதயத்துக்கு எப்போதுமே ஓய்வு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் கொஞ்சம் சோர்வானால் மீண்டும் அதை குத்தி எழுப்புகிறோம், மீண்டும் அதற்கு ஒட்டு போட்டு எழுப்புகிறோம். அது கொஞ்சம் அடைச்சால் மருத்துவர் இங்கே இருக்கிறார், உடனே அதுக்கு மாற்று செய்கிறோம். இத்தனையும் அனுபவித்தவர் நான். ஆகவே அதை தாண்டி தான் உங்கள் முன்னால் இருக்கிறேன் சொன்னால் இது மருத்துவர்களால், இது 40 விழுக்காடு மக்களுடைய சகோதரர்களால், உடன்பரப்புகளால், இயக்க தோழர்களால், கட்சிகளுக்கு அப்பாற்போட்டு இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை தோழர்கள், நம்முடைய அத்தனை தோழர்களுடைய உழைப்பினாலே இருக்கிறேன்.
இங்கே பேசும்போது ரொம்ப உற்சாகப்படுத்துறதுக்காக திருஞான சம்பந்தன் சொல்லி என்னை குழந்தையாக்குனாங்க. அடுத்தபடியா இன்னொருத்தர் வந்து ரொம்ப பெரிய வயதில் இவர் வந்து சொன்னார், உலகம் சுற்று வாலிபன் அப்படின்னாரு. வாலிபத்துக்கு வந்தார் குழந்தையிலேருந்து. இன்னொருத்தர் சொன்னார், இந்த வயதிலும்னார். அப்போ என்னை முதுமையாக்கிட்டார். இதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே எல்லா பருவங்களையும் கடந்தமே நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் ஒரு இடம், ஷேக்ஸ்பியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேக்ஸ்பியர் ஒரு பாடத்தில் நாங்கள் படிச்சிருக்கோம், 7 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்னு மேன் அப்படின்னு. என்னன்னு கேட்டால் 7 கட்டம். அந்த 7 கட்டத்தில் முதல்ல குழந்தையாக பிறக்கிற மனிதன், 7வது கட்டத்தில் அவன் வயதான பாடு மீண்டும் குழந்தை. ஆகவே முரண்பாடு இல்லை. ஆகவே தான் குழந்தைக்கு குழந்தை, உங்களுக்கு எல்லோருக்கும் வழிகாட்டுற தொண்டாற்றக்கூடிய வகையில் முதியோதவனுக்கு முதியோர்கள் உங்களோடு போட்டி போட்டு கொண்டு உழைப்பதால் என்றும் வாலிபன் பெரியார் காட்டிய வழியர். பெரியார் கொள்கைக்கு வந்ததுனால தான் எந்த கெட்ட பழக்கமும் வாய்ப்பே இல்லை. எல்லாத்துக்கும் இருக்க மிக தன்னம்பிக்கை, அதுதான் மிகப்பெரிய டானிக்கு. எதிர்ப்பா அப்போ தான் ஒருபடி அதிகமாக வளருவோம். இவ்வளவு பெரிய உற்சாகம் வந்ததுக்கு அடிப்படை காரணம் இதுவரையில் கொஞ்சம் தேக்கமாக இருக்குது. ஆனால் தேக்கம் இன்னைக்கு வேகத்தை எடுத்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நூற்றாண்டு விழா மாநாடு, சுயமரியாதை மரபில நகரில் நடந்த நூற்றாண்டு. அந்த மாநாட்டில் நம்ம முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வர் இருக்கிறார், உலகம் பாராட்டக்கூடிய நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள், அவர் ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாக்குனார். எங்களெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்கள் எல்லாம் உட்காந்து, நானும் எதிர்பார்க்கல. அவர் ஆட்சியை பாதுகாக்கணும், மக்களுக்கு நன்மை வரணும் நிச்சயமாக அப்படின்னு நினச்சி கொண்டு சொன்னேன். ஆனால் பெரியார் உலகம் தொடக்கினப்போவே நிச்சயமாக நாம் அதை பார்க்குறோமோ இல்லையா, வயதாகிட்டு இருக்குன்னு சொன்னால் இயற்கை ஒன்று இருக்குது. இருந்தாலும் மக்கள் அதை விட மாட்டாங்க. ஏன்னா நமக்காக நடக்கலை, பெரியாருக்காக நடக்குது அது. ஆகவே இந்த உணர்வை எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தபோது பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அவர்கள் எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு மாத சம்பளத்தை கொடுத்து இவ்வளவு என்று சொன்னது இருக்க, எல்லோருக்கும் ஒரு பெரியாட்சி 1.5 கோடினார். இன்னும் ஒரு அரசாங்கத்திலிருந்து இன்னும் பல கோடி கொடுத்தா விட அந்த அறிவிப்பெல்லாம் விட மேலானது. அடுத்து செய்ய வேண்டியது இருந்தால் செய்வாங்க, அது வேற விஷயம். ஆனால் மிக முக்கியமான வேலை என்னன்னா, இதில் என்ன சிறப்பு, தந்தை பெரியார் அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் இந்த பாலிடெக்னிக் உள்பட ஒரு நபர் வசதியாக இருந்தால் கூட அவர் உருவாக்கக்கூடாது. ஒரே ஒரு பணக்காரர் வந்து நான் கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால், நம்மகிட்ட அம்பானி இல்லை, அடானி இல்லை, அல்லது டாட்டா இல்லை, பிர்லா இல்லை, அது வேற விஷயம். இருக்கிறதா வாதத்துக்கு வச்சா கூட பெரியார் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன நம்முடைய இயக்கம்னா, மக்கள் ஒவ்வொரு செங்கல்லும் உழைப்பினாலே வந்து கட்டப்பட்ட செங்கல்லாக இருக்க வேண்டும், எல்லாருடைய பங்களிப்பு இருக்கும்னு நினைப்பார். அந்த பங்களிப்பை எவ்வளவு லாபகமாக செஞ்சார் பாருங்க நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள். ரொம்ப தெளிவாக சொன்னார். ஒவ்வொரு எம்எல்ஏன்னா இந்த தொகுதி 234 தொகுதியும் பெரியார் உலகத்தை ஆதரிக்குது, அதுதான் மிக முக்கியம். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் பெரியார் உலகத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டு கடைசியாக கீழே இறங்கி வந்தார். ரொம்ப என்ன அப்படின்னு மகிழ்ச்சியோடு அவரும் மகிழ்ச்சியாக இருந்தார். ரொம்ப மகிழ்ச்சி இன்னமும் இருக்கிறார். அதுதான் முந்தா நாள் பேசும்போது கூட அந்த மகிழ்ச்சி மாறாமல் பேசினார்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வேடிக்கையாக சிரிச்சுக்கிட்டே வந்தார். எல்லாரும் சிரிச்ச, நான் மெதுவாக காலையில் சொன்னேன், வேடிக்கை ரொம்ப நன்றிங்க, நீங்கள் தனியாக அவரை வழி அனுப்புகிறேன். அப்போ வந்தோம், கூட அன்பராஜ் இருந்தார், நிற்கிறார் தோழர்கள், ராசா இருந்தார், ராசா எம்பி இருந்தார், அமைச்சர்கள் இருந்தாங்க பக்கத்தில். உடனே வரும்போது நான் சொன்னேன், இதை கேட்ட உடனே நீங்கள் அறிவிப்பு சொன்ன உடனே ஒரு போராட்டம் அறிவிக்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க. என்னையா என்னங்க என்ன, அவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது என்ன மெதுவாக சிரிச்சுடா, ரொம்ப 2 நிமிஷத்துக்குள்ளதான் ஒரு போராட்டம் செய்யலான் இருக்கேன் அப்படி. என்ன அப்படின்னு என்ன தெரியுங்களா,
எம்பி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சம்பளத்தை உயர்த்த வேண்டும், சம்பளத்தை உயர்த்த வேண்டும். அதுவும் ரெட்ராஸ்பெக்டிவ் சம்பளத்தை, ஏன்னா லேட்டாக போட்டால் அப்புறம் அதுலேருந்து தேதி வராது. ஒரே சிரிப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரெட்ராஸ்பெக்டிவ் எப்படி கொடுக்கணும், அதில் அப்போ தான் இது வரும், இந்த கணக்கு வரும் அப்படின்னு ஒன்று சரியா இருந்தியா அப்படின்னு வேடி ஒன்று. பார்த்தீங்களா பெரியார், ராசா சொன்னார் பார்த்தீங்களா, பெரியார்னா எப்படி இருப்பாருன்னா பெரியார் கணக்கு எப்படி போடுறாங்க பாருங்க. ஆகவே அதான் ரொம்ப மகிழ்ச்சியானது. இங்கே நம்முடைய மாநகர மேயர் இதெல்லாம் கேட்ட உடனே ஒரே ஒரு செய்தி. என்ன அந்த செய்தின்னு சொன்னால், எவ்வளவு நான் கேட்டேன், மிக முக்கியமான ஒரு தகவல். மொத்தம் எத்தனை மாநகராட்சி, எத்தனை நகராட்சி, எத்தனை டவுன் பஞ்சாயத்து, எத்தனை ஊராட்சிகள் புள்ளி கொடுத்து உடனே கொடுத்தார் பூராமே. இதில் ஒன்று செய்தி விடுதலை படிக்கிறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம், தெரிந்து கொள்ளணும். இந்த அறிவித்த உடனே திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஒரு செய்தியை எனக்கு உடனே மின்னஞ்சல் எனக்கு அன்புராஜுக்கு அனுப்பினார். யாருன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் நம்முடைய தோழர் பூச்சி முருகன் அவர்கள். என்ன சொன்னார், முதல்வர் எல்லாம் சொன்னார், வாரிய தலைவர்களை விட்டுட்டாரு, அதனால் ஏன் ஒரு மாத சம்பளத்தை நான் முன்னால் கொடுக்குறேன், அதனால் வாரிய தலைவர்களுக்குன்னு சொன்னார். இல்லை அடுத்து சொல்லலாம் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு யோசனை வந்தது, மாநகராட்சி 25 இருக்குது, எவ்வளவு அவங்களுக்கெல்லாம் மாத சம்பளம்னு கேட்டேன் போகிறாங்க. அவங்க சொன்னார் மிக முக்கியமாக என்னென்னா 30,000 சொன்னார். அதே மாதிரி வரிசையான நகராட்சி தலைவர்களுக்கு மற்றது வரிசையாக சொன்னார். ஆக இது அவருடைய சம்பளம் தொகை இல்லை, இவங்க கொடுத்துருக்கிறது இப்போ அதை விட கூட கொடுத்துருக்காரு. ஏன்னா 2 விதமாக கொடுத்துருக்காரு, நன்றி சொல்லணும். ஆனால் இன்னும் கொடுப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பாக்கி இருக்க 100 இது என்ன இந்த இடம் நமக்கு இல்லை, பெரியாருக்காக, தன்மானத்துக்காக, வரலாறு நம்ம பெருமை, நம்ம பேரப்பிள்ளை நாம் இருக்க மாட்டோம். அந்த சுற்றி பார்ப்பாங்க, அப்போ ஒரு வரலாறு இருக்கும். இது யார், எங்கள் தாத்தா பங்கு இருக்குது, இந்த கல் எங்கள் தாத்தா கொடுத்தது. இது ஒருத்த நாட்டில் மிக முக்கியமாக ஒரே ஒரு பெரியார் நாடு, அந்த பெரியார் நாட்டிலேருந்து இவ்வளோ ரூபா கொடுத்தது இருக்குது. தஞ்சை மாநகரம், பெரியார் எப்பவுமே சொல்லுவார், ஐயா எப்பவுமே என்னுடைய இயக்கத்துக்கு ஒரு பெரிய செல்வாக்கே தஞ்சை தான் என்னுடைய பாடி வீடு, தாய் வீடு. மற்ற எல்லா மாவட்டங்களையும் ஒரு தராசில் போட்டு தஞ்சையை இன்னொரு தராசில் போட்டால் இந்த தராசு தான் சிறப்பாக அந்த தட்டு தான் இருக்குன்னாரு. அன்றும் உண்மை, இன்றும் உண்மை, நாளைய உண்மை என்பதை தோழர்கள் நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஒத்துழைத்த அத்துணை பேருக்கும் நன்றி. இது ஒரு நல்ல துவக்கம். இந்த துவக்கம் என்பது இருக்கிறத தேவையானது. இது நாம் யாருக்கும் இல்லை. தயவு செய்து நீங்கள் ஒரு சொல் நான் சொன்னேன், என்னன்னா இயக்கத்தில் காலையில் பேசும்போது சொன்னேன், சுயமரியாதை இயக்கம் பெரியாரிடம் இருந்து இந்த கொள்கையிலிருந்து உடன்படாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள், தயங்குகிறவர்கள், பயப்படுகிறவர்கள், உடன்படாதவர்கள் இருக்கிறார்கள். யாராவது கடன்படாதவர்கள் இருக்கிறார்களா? இந்த கொள்கையினால் பயனடையாதவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்ல முடியாது. பார்ப்பனர்களும் கூட பயனடைந்திருக்கிறார்கள். பார்ப்பன பெண்கள் இவ்வளவு பாதுகாப்பா அவங்க மற்ற மாநிலங்களில் இல்லை. காந்தியாரை கொன்றது கோட்சேன்னு சொன்ன நேரத்தில் கலைஞர் ஆவேசமாக பேசுகிறார். இளைஞரம் தன்னாவூரில் தந்தை பெரியார் சொன்னார். அந்த ஆவேசத்தை பயன்படுத்திக்கிட்டே எல்லாம் அக்ரஹாரத்துக்குள்ளே போங்கன்னு சொல்லலை. ஆனால் சத்தாராவில், மகாராஷ்டிராவில் அக்ரஹாரங்கள் கொளுத்தப்பட்டன. ஆனால் இங்கே ஒரு பார்ப்பனர் கூட தனிப்பட்ட முறையில் யாருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொன்னார். இந்த கோட்சேக்கு பின்னால் இருப்பது மதவரி, அதை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர தனிப்பட்ட ஒரு மனிதனையோ அல்லது ஒரு வகுப்பையோ எதிர்த்து பேசுறதில்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயக்கம் இந்த இயக்கம். எல்லாருக்கும் சகஜம். இப்போ ஏன் நம்ம முதல்வர் மேலே, ஏன் இந்த ஆட்சி மேலே அவ்வளோ கோபம்? 2 வார்த்தையாக தான் கோபம். திராவிட மாடல் ஒன்று. அந்த திராவிட மாடலுடைய கொள்கை என்ன? ஏன் பிடிக்கல?
மனு தர்மத்துக்கு நேர் எதிரானது. மனு தர்மம் என்ன, நேர் எதிரானது என்ன? நம்முடைய வழி சமதர்மம், அனைவருக்கும் சமூக நீதி. ஒரே வார்த்தையில் பெரியாருக்கு உறுதிமொழி முதலமைச்சர் படிக்கிறார். எல்லாரும் எல்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா எடுத்து சொல்லக்கூடிய அளவில் வந்தபோது அங்கே நம்முடைய ஒரு வார்த்தை படித்தார், பெரியாருடைய வார்த்தை. அவர் தேடி கண்டுபிடிச்சி போட்டார், அனைவருக்கும் அனைத்தும். இதுதாங்க சமூக நீதி. அனைவருக்கும் அனைத்தும். யாருக்கு என்ன கேடு? அவர்களுக்கு கூட நம்ம கொள்கை எதிரிகளாக இருக்கிறவர்களுக்கு கூட, இணை எதிரிகளுக்கு கூட, உயர்ஜாதி என்ற ஆணவத்தோடு இன்னும் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சனாதனத்தை சொல்லிவிட்டார். எனவே அந்த தலைமை நீதிபதிக்கு முன்னாலே நான் செருப்பை வீசுகிறேன், அது சனாதனம், கடவுளே எனக்கு சொல்லி அனுப்பிச்சாரு என்று திமிராக இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிற ஆரியம் சனாதனுடைய முதுகெலும்பை முறிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நன்றாக நினைத்து பார்க்கணும். விடமாட்டோம். எல்லாமே தென்னாட்டில் இருந்தால் கிளம்ப ஏதோ அப்படியே அமைதியாகி விட்டதுன்னு நினைக்காதீர்கள். எங்கள் மாநாடு இருந்தது. மாநாட்டினால அவர் ரொம்ப பெருந்தன்மை. இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி நினச்சி பாருங்க, ஒரு மனிதன், ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதன், 8 நில், கிட்டே வராதே, படிக்காதே, நீ மனிதன் அல்ல, நீ கீழானவன், உன்னை தொட்டா குளிக்கணும்னு சொல்லி காலங்காலமாக ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாயத்தில் இருந்து ஒரு மனிதர் அம்பேத்கரை படித்து இந்த குலதர்மத்தை அழித்து பெரியாரை அறிந்து சுயமரியாதை உணர்வை கொண்டு மனு தர்மத்தை கடைப்பிடிக்காமல் வாய்ப்பை தன்னுடைய உழைப்பினாலே, அறிவினாலே, சொந்த அறிவினாலே வந்து வழக்கறிஞனாகி நீதிபதியாகி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகி பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. சாதாரணமல்ல பதவி. குடியரசுத் தலைவருக்கே அவர் தான் பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர். குடியரசுத் தலைவர் தானே தலைவர். அவருக்கே பதவி எடுக்கணும்னா யார்கிட்ட கொடுக்கணும்? தலைமை நீதிபதி தான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பதவி ஒரு சாதாரண சனாதனம் என்ற பெயராலே செருப்பை தூக்கி வீசுகிறார் என்பது மட்டுமல்ல, அது ஏதோ உணர்ச்சி பூர்வமாக வந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் தப்ப முடியுமான்னா, அவருடைய பெருந்தன்மை, நான் அதை அலட்சியப்படுத்துகிறேன்னு சொல்லி வேலையை பார்க்காது. வேற ஒரு ஆள் தான் உள்ள வைப்புதா ஊகான்னு இருப்பாள், பூராமே அதிர்தான் அவருடைய பெருந்தன்மை. ஆனால் அந்த பெருந்தன்மை மட்டும் நமக்கு போதாது. நாம் எங்கே இருக்கிறோம், நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று உணர வேண்டிய உணர்வு தோழர்களே ஒவ்வொருவருக்கும். யாதோ ஒரு தனி மனிதன் மீது எவனோ ஒரு வெறியனோ, மத வெறியன், சனாதன வெறியன் செய்திருக்கிறான் என்று அலட்சியமாக விட்டு விட்டு போக முடியுமா? எண்ணிப்பார்கள் தோழர்களே. இது எல்லோருக்கும், இது ஜாதி வெறியினுடைய உச்சகட்டம். இதுதான் சனாதனம். சனாதனத்து யோகியதை புரிஞ்சு போச்சுங்கன்னா, கடவுள் யாரை சொல்கிறாரு? செருப்பை கொடுத்து விடுறாரு. இதுதான் உன் கடவுள்னு கேட்க வேண்டியது தானே, வேறு என்ன அர்த்தம்? நினைத்து பாருங்கள். இந்த ஒரு தலைமை நீதிபதியாக ஒரு மனிதர் வருவதற்கு எவ்வளோ கஷ்டம். எல்லாருக்கும் பதவி பிரமாணம். அப்படி வந்து உழைப்பில் வந்தால் கூட தலைமை நீதிபதியாக பார்க்கவில்லை. அவர் சொன்னார், ஒரு தலைமை நீதிபதிக்கு எதிராக போட்டிருக்கான் செருப்பை. தலைமை நீதிபதியாக இருந்தாலும் நீ கீழ் ஜாதி தான், நீ சாதாரண ஆள் தான். அந்த ஜாதி வெறி, அந்த ஜாதி திமிர், வர்ணாசிரம தர்மத்தினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நெஞ்சம் கொதிக்கவில்லையா? இந்த சூட்டுக்கும் உணர்வுக்கும் பெயர் தான் சுயமரியாதை இயக்கம். எனவே இதை நாங்கள் விட மாட்டோம். சொல்கிறேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். என்ன செஞ்சது தவறு, கடவுள் தான் என்ன செஞ்சார். இந்த கடவுள் படுற பாடு இருக்க, எல்லாம் செஞ்சுட்டு கடவுள் தலையில் தாயா போடுறான். அவர் ஏயா படையெடுத்த அப்படின்னு புஷ்ஷை கேட்டால் அமெரிக்காவில், கடவுள் தான் படையெடுக்க சொன்னார். அதே மாதிரி ட்ரம்பை கேட்டால் கடவுள் தான் நேற்று அனுப்பினார் கேட்குறாரு. நம்ம ஊரில் செருப்பு தூக்கி போடுறவனை பார்த்தா கடவுள் தான் எனக்கு இந்த வேலை செய்ய சொன்னார். கடவுள் இவ்வளவு கேவலப்படுத்துறது நாங்களா நீங்களா? நல்லா நினச்சி பார்க்க வேண்டும், மிக முக்கியமாக. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய செயலை பெரியார் உலகம் போக வேண்டும் என்று சொல்வது இருக்கிறத வெறும் கட்டடம் அல்ல நண்பர்களே, கொள்கை. இந்த உரம் தேவை. திராவிட ஆட்சி ஏன் தேவை? திராவிட மாடல் ஆட்சி முதல்ல இந்த சம்பவத்தை கண்டித்து இந்தியாவிலேயே
முதல் குரல் எங்கிருந்து வந்தது தெரியுமா? தமிழ்நாட்டிலிருந்து வந்தது கண்டனத்துக்கு. அது யாருடைய குரல் தெரியுமா? எங்கள் ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய திராவிட நாயகன் முதல்வர் அவர்களுடைய குரல். ஏனென்றால் எங்களுக்கு கொதிக்கிறது. அவர் எங்கோ இருக்கிறார், நான் அவரை பார்த்ததில்லை, முதல்வர் பார்த்ததில்லை, நாங்கள் யாரும் பார்த்ததில்லை, பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கிருந்தாலும் உலகத்தை எங்கிருந்தாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை ஒரு உயர் பதவிக்கு வந்தார் என்றால் அது பெரியார் பெற்ற வெற்றி, அம்பேத்கர் பெற்ற வெற்றி, சமூக நீதியினுடைய பெற்ற வெற்றி என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த வெற்றியை பறிப்போம், அந்த வெற்றியை மதிக்க மாட்டோம் சொல்லக்கூடிய திமிர் ஆணவம் இருக்கிறத, அந்த ஆணவத்தை நாம் போக்குவதற்காகத்தான் இந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டும், மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதை நிலைநாட்டுவதற்குத்தான். அந்த உணர்ச்சி குன்றி போகக்கூடாது, அந்த உணர்ச்சி குறைந்து விடக்கூடாது என்று சொல்வதற்காகத்தான் நண்பர்களே பெரியார் உலகம் நிரந்தரமாக. இன்றைக்கு நாம் இருப்போம், நாளைக்கு இல்லை ஒரு சமுதாயத்தில். ஆனால் பெரியார் உலகம் என்றைக்கும் வரும். இந்த பெரியார் உலகத்துக்குள்ளே போன உடனே இப்படி முன்னால் இருந்தது, பின்னால் இப்படி வந்தது, இவைகள்லாம் வரலாற்று சூடுகளாக இருக்கும் பூராமே. அன்றைக்கே முதல்வர் அவ்வளோ உற்சாகமாக அந்த காரணம் உள்ள கண்காட்சியை பார்த்தார். சுயமரியாதை முன்னால் எப்படி இருந்தது, மகளிர் எப்படி இருந்தாங்க நினச்சி பாருங்க. இந்த தஞ்சையில் நம்முடைய சகோதரிகள், நம்முடைய இனத்து பெண்கள், நம்முடைய தாய்மார்களில் சகோதரிகள்லாம் பொட்டு கட்டி கோயிலுக்குள்ளே விடப்பட்டு மட்டுமல்ல, இங்கே இறக்குமதி செய்யப்பட்டார். வரலாறு சாதாரணம் இல்லை. இன்னைக்கு எங்கேயாவது அதை மாதிரி யாராவது பார்க்க முடியுமா? இன்னமும் கர்நாடகத்தில் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வர முடியல. கர்நாடகத்தில் பக்கத்தில் இன்னமும் அங்கே தாசி அதற்கு பேர் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே சுயமரியாதை இயக்கம் தொடங்கி முத்துலட்சுமி ரெட்டிகளை உருவாக்கி சாதி மறுப்பு திருமணங்களை செய்து மிகப்பெரிய அளவு செய்த இயக்கம் பெரியார். இந்த இயக்கம் அன்றைக்கு உங்கள் இளைஞர்களுக்கு சொல்லணும், மின்மணி பூச்சியை கண்டால் ஆடுறா வேகமாக படுறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எல்லா வசதியும் திராவிட மாடல் ஆட்சி செஞ்சாச்சு. காலங்காலமாக காமராஜர் ஆட்சி காலத்தில் தொடங்கிய அந்த கல்வி புரட்சி இன்றைக்கு பெரும் விரிவாகி விட்டது. உலகமே பார்த்து நம்ம பார்த்து திட்டங்களை போடுறாங்க. மதிய உணவு கார்பரேஷனில் திராவிட இயக்கம் காமராஜர் ஆட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு அடுத்து. அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி, அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, இன்றைக்கு முதல்வர் ஆட்சின்னு சொன்னால் எதுக்காக? சாதாரண இல்லை, நெருங்கி போக முடியுமா? அர்ச்சகர் அகில உலக மற்ற இந்தியா பூரா காஷ்மீர்லேருந்து நேற்று என்னை ஒரு அமைப்பு, அந்த அமைப்பிலேருந்து கேரளா வரைக்கும் எல்லோரும் இருக்காங்க, பெண்கள் எல்லாம் ஒரு 20 பேர் ஒரு அமைப்பு. அவங்க பெரியார் தேர்தலில் சந்தித்தாங்க. அவங்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னேன், கேள்விகளுக்கு பதில் சொன்னேன் எல்லாமே. அப்படிப்பட்ட வரும்போது ஒரு ஜாதி எவ்வளவு மதம் இங்கே பிரிக்கலை. ஜாதம் பிரிக்கிறது, மதம் பிரிக்கிறது, கடவுள் பிரிக்கிறார். ஆனால் பெரியாரும் சுயமரியாதைக்கும் திராவிடம் இணைக்கிறது. இணைப்புக்கு பெயர் தான் நம்முடைய இயக்கம்னு சொன்னோம். அதை நிலைநாட்டுவதற்கு தான் நண்பர்களே மிக முக்கியம். நம்முடைய முயற்சி தோல்வி அடையாது. இன்றைக்கி நாம் பெருமையாக நினைக்கிறோன்னு தெரியுங்களா? இந்த பாலிடெக்னிக்குள்ளே நிகழ்ச்சி நடத்துகிறோம். அன்றைக்கு மேயர் நம்மகிட்ட இல்லை, ஆனால் இன்றைக்கு மேயர் இருக்கார். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேறு விதமாக இருக்குது. இன்றைக்கு தோழர்கள் இருக்காங்க, நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இந்த பாலிடெக்னிக் ஆரம்பிக்கும் போது நண்பர்களே உங்களுக்கு சொல்கிறேன், தஞ்சையில் நிறைய பணம் கொடுப்பீங்க. தஞ்சை தான் மிக முக்கியமானது, கழகத்தினுடைய நஞ்சை, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படின்னாலும் கூட ஒன்றை சொல்ல நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னென்னா, இந்த இடம் மக்களுடைய பங்களிப்பு, அதனுடைய சிறப்பு என்னன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த இடமே. வேறு நான் புத்தகத்தை காட்டலை. இந்த இடம் இது ஐயா நூற்றாண்டு பாபநாசத்தில் கமிட்டி. அப்போ உடனே நம்ம தஞ்சை தோழர்கள் ஐயா குப்சாமி தான் முதல்ல உண்டாக்குவார். உடனே சொன்னாங்க, என்ன செய்ய போகிறீங்க? நாகப்பட்டினத்தில் கொடுத்தாங்க ஐயாவுக்கு 75 பவுன், அதே மாதிரி 100 பவுன் நாங்கள் ஐயா கொடுக்குறோம். அதுதான் நூற்றாண்டுக்கு அதை வச்சு பண்ணணும்னு சொன்னாங்க. ஐயா அறிவித்தார், இந்த பொருளாளர் அறிவித்தார் 100 பவுன். அதுதான் உடனே சொன்னேன். அதில் இன்னொன்று கேட்டாங்க, ஐயா காலத்தில் எல்லாம் திருச்சியிலேயே இருக்குது, தஞ்சையை மறந்துடக்கூடாது,
தஞ்சையில் நீங்கள் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொன்னாங்க. அம்மா இல்லை, நான் தான் இந்த பொருளை. உடனே நான் சொன்னேன், நிச்சயம் திருச்சியில் நடக்க வேண்டியது நடந்துருச்சு, அது பாதுகாப்போம், வளர்ப்போம். ஆனால் தஞ்சையில் மகளிருக்கான பாலிடெக்னிக் என்பதை உருவாக்குவோம். தனியார் துறையில் உருவாக்குற முதல் பாலிடெக்னிக் தமிழ்நாட்டில். மகளிர் இப்போ தான் எல்லாம் பையங்க சண்டை போட்டு 2 பாலும் 2 பாலரும் படிக்கிறாங்க, 3 பாலும் படிக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ தோழர்களே, ஒரு பவுன் எவ்வளோ தெரியுங்களா? இன்றைக்கி பவுனாக கொடுத்தா ரொம்ப இதாக இருக்கும். ஆமாம், பணம் கொடுக்கறத விட பவுனாக கொடுக்கலாம் போல் இருக்கு. உலகத்துக்கு எடுக்க மாட்டாங்க. அதுதான், ஏன்னா தினசரி வளர்ந்துட்டு இருக்கிற ஒரே விஷயம் அதுதான். மோடி ஆட்சியில் அதுதான் பாதுகா மிக முக்கியம். இன்றைக்கி பவுன் அதாங்க கிட்டத்தட்ட 90. ஆமாம், 90 போயிடுச்சு. அப்படியே பவுனாக கொடுத்தா கூட அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு போல் இருக்கு. அப்படிப்பட்டதுக்கு அப்போ தோழர்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இளைய தலைமுறை எப்படி வந்ததுன்னு தெரியாது. இன்றைக்கி படிக்கிறவங்களுக்கு தெரியாது, இங்கே உட்காந்துருக்க சில பேருக்கு தெரியும் எப்படி நடந்தது. வந்த உடனே 100 பவுன் 800 ரூபா, 80,000 ரூபா, அவ்வளோதான். 80,000 ரூபா, வெறும் 1 லட்சத்துக்குள்ளே வந்த 80,000. அப்போ சொன்னேன் நான் தோழர்களுக்கு, அங்கே குப்புசாமி, நாகராஜன், பசுபதி, இன்னும் தோழர்கள் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் நம்ம தோழர்கள் எல்லாரும் அப்போ உட்காந்து சொல்கிறப்ப, ஐயா ஒன்றே ஒன்று, தயவு செய்து இந்த பெரிய தொகையை மட்டும் நினைக்காதீங்க, சின்னதில் இருந்து ஆரம்பிப்போம், சிறுக கட்டி பெருக வாழும் அப்படின்னு வந்தால் ஒவ்வொருத்தர் பங்களிப்பு இருக்கும். அதனால் ஒரு திட்டம் செய்யுங்க. என்னன்னா, தாய்மார்கள் வீட்டுக்கு வீடு போங்க. தஞ்சாவூரில் ஒவ்வொரு வீட்டுக்கும் முதல்ல தெரியணும். ஐயா சொல்லுவார், கூச்சப்படாத நடத்துவார். ஐயாட்டிருந்து நான் பெரியார் தந்த புத்தி, என்னுடைய சொந்த புத்தி இல்லை. அதனால் ஐயா சொல்லுவார், துண்டு எதுக்கு வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். வசூலுங்கிறது வெறும் பணத்துக்காக நண்பர்களே, பங்களிப்பு. அவருடைய பங்களிப்பு இருக்கணும், அவருடைய பெருமிதம். மக்களாலே உருவாக்கப்பட்டதுங்கிறது தான் நன்கொடையினுடைய தத்துவம். ஒரே ஒருத்தர் கொடுத்தா அது நிறையோட ஓட்டாங்க. ஆகவே சொன்னோம், என்ன செய்யணும், எல்லாருக்கும் தெரியணும் இப்படி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க மகளிருக்கு அப்படின்னு. அதனால் வீட்டுக்கு 2 ரூபா கொடுங்க. 2 ரூபா, எல்லாருக்கும் சாட்சி இருக்காங்க. வெறும் 2 ரூபா. தாய்மார்களை போய் கேட்குறாங்க கூச்சப்படாமல். தஞ்சாவூரில் ஒவ்வொரு நகரத்துக்கும் கதையை தட்டி அங்கே தாய்மார்கள் சொல்கிறாங்க, அம்மா உங்கள் பொண்ணெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே ஏற்படும், தொழிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்படும் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஐயா என்கிட்ட 2 ரூபா இல்லையா, நம்ம இல்லை. ஏன்னா அப்போ ஆட்சியாக இருந்தால் 1000 ரூபாயா மாதம் வருது. இந்த ஆட்சியாக இருந்தாருன்னா மொத்தமாக வச்சுக்குவாங்க. அப்போ அது இல்லையே. அதனால் ஐயா என்கிட்ட 2 ரூபா இல்லையா, அதுக்கு பதிலாக அரிசி கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? அரிசி இருக்குது, அரிசி கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? உடனே தோழர்கள் வந்து கேட்டாங்க, தாராளமாக வாங்க, அதை பணமாக்கிட்டு போவோம். அதனால் பங்களிப்பு தானே மிக முக்கியம். உடனே அரிசி கொடுத்தாங்க. அரிசியை வாங்கி மார்க்கெட்டில் கொடுத்து அதை பணமாக்கி உருவானது தான் இந்த பாலிடெக்னிக். இன்றைக்கு உலக அளவில் பரிசு வாங்கியது கனடாவில். ஒவ்வொரு அமைப்பும் இது சிறப்பாக நடந்த உடனே வந்தார். இந்த விழா நடந்தது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர். என்னுடைய ஆசிரியர் மிக முக்கியமாக இஸ்மாயில் அவர்கள் சட்டக்கல்லூரியில் முதல்வர். எனக்கு வகுப்பெடுக்கிறவர். என்னை ரொம்ப நல்ல மாணவனாக கருதி பழகுவார். இங்கே இதெல்லாம் வந்த பிற்பாடு என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். அவர் தலைமை நீதிபதி பொறுப்பு. அப்போ அவர் தான் கொண்டு வந்து இங்கே மிக முக்கியமாக திறப்பு விழா பண்ணோம், துவக்கல் விழா பண்ணோம். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர். அவர் காலத்தான் உத்தரவு போட்டாங்க. இன்னமும் எம்ஜிஆர் நாம் நன்றி உணர்ச்சி மறக்கலை. அரசியல் கிடையாது, இந்த கட்டடத்துக்கு வச்சுருக்கோம் பேர் போகாமல். அப்போ உடனே இங்கே பேசும்போது எல்லோரும் சொன்னாங்க, இஸ்மாயில் சொன்னால் 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க அரசாங்கத்துலேயும். ஆகவே இந்த இடத்துக்கு வந்து பணம் வாங்கியிருக்காங்க. இவர் பணம் கட்டி தான் வாங்கியிருக்கிறார் இந்த இடத்த. அரசாங்க இடம்னாலும் பணம் பணம் கட்டிட்டார். வித்வன ஏலியனேஷன்னு பேர் இதுக்கு. அவங்க முதல்ல கேட்டாங்க, நான் வந்து அசைன்மெண்ட்டு கொடுக்குறோன்னு. அசைன்மெண்ட்டுன்னா சில கண்டிஷனோடு கொடுப்பாங்க, அதுக்கு விலை கிடையாது போகாமல். ஏலியனேஷன் தான் வேணும்னு நான் கேட்டேன். ஏன்னு கேட்டால் அது முழுக்க உரிமை வந்தால் தான் அரசியல் மாறும். மாறி ஒருத்தர் செய்யும்போது இன்னொருத்தர் வந்து அதை மாற்றுறதுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முழு உரிமையை பெற்றுக்கிட்டு இறங்கணும். அப்படிங்கிறதுனால விலையை கொடுத்துட்றோம் மக்கள் வசூல் பண்ணி. ஆகவே 19,000 ரூபா இடம் போட்டாங்க. 19,000 கொடுத்து இடம் போட்டாங்க. கலெக்டர் அசஸ் பண்ணார். சுந்தரேசன் ஏஎஸ் இருக்கார், இன்னமும் இருக்கார் அவர். அப்பேற்பட்ட தஞ்சை மாவட்ட கலெக்டரை விட்டு போட்டாங்க. கடைன்னு நல்லா நடந்தது போகாமல். இந்த விழா நடந்தது பாருங்கள். அதில் அமைச்சர்கள், நாவலர்,
எல்லாம் நாவலர், நிதி அமைச்சர், எஸ்டி சோமசுந்தரம் எல்லாம் இருந்தாங்க. தெற்கு வீதியில் தான் ஒரு பழைய கட்டிடத்தில், உங்களுக்கு தெரியும் அது வாங்கினது, அங்கே வாடகைக்கு இருந்தால் அப்புறம் தான் ஒவ்வொன்றா வந்தது. அப்போ அவங்களே சொன்னாங்க, பெரியார் நூற்றாண்டு வாங்கிட்டு இதுக்கு பணம் வாங்கிடக்கூடாது, இதை நாங்களே சொல்லுவோம். அமைச்சர்கள் பேசும்போது நான் முதல்வர்கிட்ட சொல்லுவோம், இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், பெரியார் அறக்கட்டளையிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அது ஃபைல் ஓப்பன் பண்ணாங்க. அது கேள்வி எல்லாம் கேட்டு நிதித்துறை தாண்டி எல்லாம் வந்தவுடனே எம்ஜிஆருடைய போனவுடனே எம்ஜிஆர் கழித்து என்ன அரசியலுக்கு அப்பாற்பட்டது, பெரியார் உலகமோ மற்றதோ எல்லாம் சிந்திக்கணும் மிகப்பெரிய அளவில். இது ஒரு அரசியலுக்கு உள்ளதில்லை, பெரியார் அப்படிங்கிற தத்துவத்தினால தான் எல்லாரும் சொல்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனே அவர் பண்ணார், சரி இதை திருப்பி கொடுங்க என்று சொல்லிவிட்டு அவருக்கு எம்ஜிஆருக்கே உரிய ஒரு முறையில் கையாண்டார். என்னன்னா கலெக்டரை கூப்பிட்டார், இங்கேருந்து தஞ்சை கலெக்டரை கூப்பிட்டு அவர் வீரமணி எங்கே இருக்காருன்னு பார்த்து அவர்கிட்டே தஞ்சாவூருக்கு வரும்போது இந்த செக்கை திருப்பி கொடுக்கணும், நீங்கள் பணத்தை வேறு யார்ட்டையும் தபால்லையோ மற்றதை கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டு எனக்கு உடனடியாக ஃபோன் பண்ணணுன்னாரு. கலெக்டர் எனக்கு 2 தடவை ஃபோன் பண்ணுறாரு. இப்போ மாதிரி இந்த எல்லாம் கிடையாது, செல்ஃபோனெல்லாம் கிடையாது அப்போ பூராமே. அவர் ஃபோன் பண்ணி, சார் உடனே கேட்பாங்க, இதை எப்படியாவது சீக்கிரம் வாங்க, சென்னையில் இருக்கீங்க, நாளைக்கே வந்துடுங்க, வாங்கணும் கொடுக்கணுன்னாரு. சரிங்க வர்றேங்க அப்படின்னு ரயிலில் புறப்பட்டு வந்தால் உடனே கலெக்டர் தயாராக இருந்தார். கொடுத்துட்டு சொன்னார், அவர் ரெவன்யூ போர்டில் இருந்தவர், செகண்டரியா அந்த ஐஏஎஸ் அவர்கள் கலெக்டர். அது சொன்னார் கொடுக்கும்போது, நான் ரெவன்யூ போர்டில் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன், இதுவரையில் ரெவன்யூ போர்டுக்குள்ளே வந்த பணம் முதல் தடவை வெளியே போனதே கிடையாது, நாங்கள் வாங்கி தான் பழக்கமே தவிர திருப்பி கொடுக்குறது ரெவன்யூ போர்டில் ரீஃபண்டே கிடையாது போகாமல், முதல் தடவை வந்ததுதான், அது பெரியாருக்காக தான் வந்திருக்கு, பெரியார் தான் அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த வரலாறு இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ சிறப்பானது. எனவே தான் நம்ம எதுக்காக இந்த பழைய கதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் அது வளரும் மிகப்பெரிய அளவு. நம்மால் முடியும், நம்ம தோழர்கள் எல்லாரும் கொடுத்துருக்காங்க, அவங்கவுங்களுடைய சக்திக்கு மீறி கூட கொடுத்துருக்காங்க, அதுதான் மிக முக்கியம். அன்பாக கொடுத்துருக்காங்க, தங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கருதி அவங்களுக்கு கொடுக்கல, இவர் கொடுத்தா என்ன வசதி இருக்கும், நான் நாங்கள் கேட்டால் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய இடத்துல வந்திருக்கிறது. எனவே நல்லா செய்யணும். இந்த நிதிக்குழுவை பாராட்டுகிறோம், கொடுத்தவங்களுக்கெல்லாம் பாராட்டுகிறோம். இது முதல் கட்டம் தான், அதுதான் மிக முக்கியம். அதை மிக அளவுக்கு அடுத்த போகணும். இதுலேயே இன்னொரு பகுதி, அவர் திருவையாறு பூதலூர் அடுத்த கட்டம், ரொம்ப சீக்கிரம் தேதி கொடுப்பேன், அடுத்த வேலையை அவர் பார்க்கணும். ஆகவே தான் ஒவ்வொரு நாள் இருக்கணும். எனவே எல்லோருடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி. அதே நேரத்தில் தன்மான உணர்வோடு இருக்கணும். இன்னொரு முக்கியமானது, பெரியாருடைய உலகங்கிறது எதுக்காக வரும், கட்டடத்துக்கு அல்ல, இந்த உணர்வுகளை பாதுகாக்கணும், நமக்காக பாதுகாக்கணும். திராவிட மாடல் ஆட்சி வருகின்ற தேர்தலில் எதையோ வச்சு யாரும் ஏமாற்றலாம். முதல்ல என்ன பண்ணால் குத்தகை கூப்பிட்டாங்க, மற்றதெல்லாம் போனாங்க. ஆனால் இன்றைக்கு அது அல்ல, அதுக்காக செய்யணும். அது தனி நபருக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, வருங்கால சந்ததியினுடைய வாழ்வுக்காக நாம் செய்தாக வேண்டும். அதுக்கு பாடுபடணும். பெரியார் உலகத்துக்கும் அரசியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை, சமூக இதழ், அதுதான் நம்முடைய தன்மான உணர்வு, இவைகளுக்கெல்லாம் இடம் தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்களுக்கும், தந்தவர்களுக்கும், தர இருக்கிறவர்களுக்கும், இங்கே வந்தவர்களுக்கும், வர வாய்ப்பில்லாதவர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். ஐயா சொல்லுவார். அதுதான் இந்த துண்டு எதுக்கு போட்டிருக்கிறோன்னா, ரொம்ப பேர் நினைப்பீங்க அழகுக்காக இல்லை, வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஏதோ அவசரத்துக்கு வந்ததுன்னா இதுதான் ஏந்தறதுக்காக மிகப்பெரிய அளவிற்கு வந்திருக்கிறோம். ஆகவே தான் அது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா குடி செய்வாருக்கு இல்லை பருவம், மணி செய்து மானம் கருதக்கணும். இல்லை மானம் இல்லை, எனக்கு பிச்சை எடுத்தான்னா அது அவமானம். ஆனால் சமுதாயத்துக்கு பாடுபடுறதுக்காக, பெரியாருக்கு நினைவு சின்னம் வைக்கிறதுக்காக கேட்கும்போது அது பெருமை. ஆகவே இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு மாநகர தலைவர்கள், நகராட்சி தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் உட்பட கொடுத்தால் இது பெரியார் மண், 100க்கு 100 இதுதான் பெரியார் மண் என்பதற்கு நீர்மை எதிரிகளுக்கு பதிலடி, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, பூராமே. ஆகவே இந்த வாய்ப்புகளை உருவாக்கி தந்த உங்களுக்கும், உழைத்த உங்களுக்கும் மிகுந்த நன்றி. வணக்கம். வாழ்க பெரியார், வருக பெரியார் உலகம். நன்றி, வணக்கம்.